முக்கியங்க. அதனால இந்த மதுரை தெற்கு தொகுதியில 2026 தேர்தல்ல அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை சென்ட்ரல் தொகுதி. இந்த தொகுதியை பத்தி சொல்லவே தேவலைங்க. ஏன்னா இது அமைச்சர் பிடிஆர் அவர்களோட தொகுதி. அதனால இந்த தொகுதியில திமுக கூட்டணி தான் ஈஸியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 3 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி கம்ஃபர்டபுளான லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த லீடு அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா திமுக கூட்டணி தான் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இந்த தடவை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் போட்டிடுவாரா அப்படின்னு தெரிலங்க. அவர் போட்டிட்டாரா அப்படின்னா வழக்கம் போல எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அவரே வெற்றி பெறுவார். ஒருவேளை அவர் போட்டி இல்லை அப்படின்னா இந்த ஒரு தொகுதியில் அதிமுக நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டாங்க அப்படின்னா அவங்களும் இந்த தொகுதியில் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த தொகுதி திமுக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி தொகுதி என்ன அப்படின்னா மதுரை மேற்கு தொகுதிங்க. இந்த தொகுதி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களோட தொகுதி. அதனால இந்த தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2019 தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்கே லீட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 தேர்தலையும் சரி 2024 தேர்தலையும் சரி அதிமுக கூட்டணி தான் இங்கே லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த லீடை அதிமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா 2026 தேர்தலில் இந்த மதுரை மேற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் இப்போ மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் 3 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்திருக்கு, 2 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்திருக்கு, ஒரு தொகுதி இழுபறி லிஸ்ட்ல இருக்குங்க. ஆனால் இந்த முடிவுகள் அதிமுக கூட்டணிக்கு அப்படியே வரணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி இணக்கமாக செயல்படுறது ரொம்ப முக்கியங்க. அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக, அதுக்கப்புறம் தினகரன் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து கரெக்டாக இந்த தொகுதிகளில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அதிமுகனால இங்கே சாதிக்க முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மதுரை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். மதுரை குலுங்க குலுங்க இப்படி சொல்கிற மாதிரி தான் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வெற்றி பெற போகிறா அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற தொகுதி மேலூர் தொகுதி. இந்த மேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2019 தேர்தலில் மட்டும்தான் திமுக கூட்டணி இங்கே லீட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 தேர்தலையும் சரி 2024 தேர்தலையும் சரி 2 தேர்தல்லையுமே அதிமுக கூட்டணி தான் லீட் எடுத்திருக்காங்க. அதனால 2026 தேர்தலில் இந்த மேலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை கிழக்கு தொகுதி. இந்த தொகுதியில் திமுக கூட்டணி தாங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த தொகுதி யாரோட தொகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மினிஸ்டர் மூர்த்தி அவர்களோட தொகுதி. அதனால இந்த தொகுதியில் திரும்பவும் அவர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த 3 தேர்தல்லையுமே திமுக கூட்டணி தான் இங்கே லீட் எடுத்திருக்காங்க. அதில் 2021 2024 இந்த 2 தேர்தல்லையுமே 50% வாக்குகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. அதனால இந்த ஓட் பேங்கை திமுக கூட்டணி அப்படியே கண்டினியூ பண்ணால் போதும். இந்த மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி தான் 2026 தேர்தலில் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை வடக்கு தொகுதி. இந்த மதுரை வடக்கு தொகுதியில் இழுபறி நீடிக்க தாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2024 தேர்தலில் திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி லீட் எடுத்திருக்காங்க. ஆனால் வெறும் 0.6% தான் லீட் எடுத்திருக்காங்க. அதனால இந்த மதுரை வடக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. இந்த மதுரை வடக்கு தொகுதியில் யார் வேணா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மதுரை வடக்கு தொகுதியை நம்ம இழுபறி லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி என்ன அப்படின்னா மதுரை தெற்கு தொகுதி. இந்த மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி தான் ஈஸியா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி 52% மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி 17% லீட் எடுத்திருக்காங்க. இதில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா 2024 தேர்தலில் பாஜக தனித்து நின்று 32% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால இந்த தொகுதியில் பாஜகவோட பங்கு ரொம்ப